Good morning students. நம்ம last class Rutherford model of an atom and Niels Bohr model of an atom பத்தி பார்த்தோம். இப்போ கிளாஸ்ல discovery of neutrons, நியூட்ரான் கண்டுபிடிப்பு பத்தி பார்க்கலாம். 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவரு பெர்லியம் நியூக்ளியஸ்ல ஆல்பா பார்ட்டிகல்ஸை பம்பார்ட்மெண்ட் பண்ணும்போது பம்பார்ட்மெண்ட் அப்படின்னா விலை செய்யும் போது மோத செய்யும் போது புரோட்டானோட மாஸ்க்கு ஈக்குவலான பார்ட்டிகிள்ஸ் எமிட் ஆகிறத அப்சர்வ் பண்ணார். 1932ல ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற அறிவியலாளர் பெர்லியம் உட்கருவில் ஆல்பா கதிரை தாக்கும்போது புரோட்டானின் நிறைக்கு சமமான ஒரு துகள் வெளியேறத கண்டுபிடிச்சார். ஸோ அந்த எமிட்டான பார்ட்டிகல்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ அதனால இட் இஸ் ஏ நியூட்ரான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நம்ம இங்கே ஈக்குவேஷனில் பார்க்கலாம். பெரிலியம் பிளஸ் ஆல்ஃபா ரே, பெரிலியம்ங்கிற எலமெண்ட்டை ஆல்ஃபா ரே கொண்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அதிலிருந்து ஃபார்ம் ஆன நியூ சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா கார்பன் பிளஸ் அது இல்லாமல் அனதர் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரான். ஸோ அப்போ அந்த ஃபார்ம் ஆன நியூட்ரானுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஏ நியூட்ரான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நியூட்ரான் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா 0n1 அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ இதில் சப்ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 0 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ். சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா மேல எழுதி இருக்கக்கூடிய நம்பர் 1 மேல இருக்குங்கிறத சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய நம்பர் 1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸோடைய மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ நியூட்ரானுக்கு எந்தவித சார்ஜும் இல்லாததுனால 0ன்னு கீழே சப்ஸ்கிரிப்டா டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனுடைய மாஸ் புரோட்டானோட மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறதுனால 1 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நியூட்ரான்ங்கிறத நம்ம சிம்பிள்ல டினோட் பண்ணும்போது 0n1 அப்படின்னு டினோட் பண்ணலாம். கீழே இருக்க 0ங்கிறது சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறது மாஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ், நியூட்ரான்களின் பண்புகள். This particle was not found to be deflected by any magnetic or electric field, proving that is electrically neutral. So இந்த துகள் மின் அல்லது காந்தப்புலத்தினால விளக்கம் அடையாததுனால இது ஒரு மின் சுமையற்ற நடுநிலையான துகள் அப்படிங்கறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Its mass is equal to 1.676 into 10 power minus 24 gram. பிராக்கெட்ல அத 1 AMUன்னு கொடுத்துருக்காங்க. அந்த AMU அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அட்டாமிக் மாஸ் யூனிட், தமிழ்ல அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராம்ல சொல்லும் போது நியூட்ரானோட மாஸ் 1.676 இன்டூ 10 பவர் மைனஸ் 24 கிராமா இருக்கும். அதுவே அட்டாமிக் மாஸ் யூனிட்ல சொல்லும்போது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டா இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் டூ யூ நோ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் 1920ல ஆட்டம்ஸ் அதாவது நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணார். பட் அந்த பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான் அப்படிங்கறத டிஸ்கவர் பண்ணவர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக். ஸோ ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்டுடைய ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், அடிப்படை துகள்களின் பண்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆட்டமோட
சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பட் மெயினாக சொல்லக்கூடிய சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அடிப்படையான துகள்னு எதை சொல்வோம் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ இந்த 3 பார்ட்டிகல்ஸை தான் ஒன் ஆட்டமோட சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கீழே டேப்லெட் காலத்தில் நமக்கு சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸோட நேம் எலக்ட்ரான். அதனுடைய சிம்பிள் எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா -1 E0. E ஃபார் எலக்ட்ரான். சப்ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய -1 அப்படிங்கிறது அந்த பார்ட்டிகல்ஸோட சார்ஜை டினோட் பண்ணக்கூடியது, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. பவர்ல இருக்கக்கூடிய 0ங்கிறது எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் உடைய மாஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ -1 E0. ஸோ இதனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் யூனிட். இதனுடைய சார்ஜை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா -1. ஸோ எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை எலக்ட்ரானிக் யூனிட்ஸ்ல எழுதும்போது -1 அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல சொல்லும் போது 1/1837. 1837ல ஒரு பங்கு தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோட மாஸ். அதுவே எலக்ட்ரானோட மாஸை கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 9.1 × 10⁻⁻28 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் புரோட்டான். சிம்பிள் ஃபார் புரோட்டான் 1H1. சப்ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறது சார்ஜை டினோட் பண்ணக்கூடியது. சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் புரோட்டான். அப்ப சார்ஜ் ஃபார் புரோட்டான் +1. புரோட்டானின் மின்சுமை +1. அட்டாமிக் மாஸ் யூனிட்ல அதனுடைய மாஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லுவோம். கிராம்ல மாஸை சொல்லும் போது 1.6 × 10⁻⁻24. தேர்ட் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான். நியூட்ரானோட சிம்பல் 0N1. ஸோ அதில் ஆல்ரெடியே பார்த்தோம். சப்ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 0ங்கிறது சார்ஜை மென்ஷன் பண்ணோம். சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கக்கூடிய 1ங்கிறது மாஸ். ஸோ அப்போ சார்ஜ் ஆஃப் நியூட்ரான் 0, மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஃபார் நியூட்ரான் 1. கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1.6 × 10⁻⁻24. ஸோ புரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய மாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால தான் இங்க நமக்கு கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1.6 × 10⁻⁻24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸை 2 டைப்ஸா சொல்லலாம். ஒன் இஸ் நியூக்ளியஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்பிட். ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்டர் ஆஃப் ஆட்டமை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அரவுண்ட் த ஆர்பிட்டை, அரவுண்ட் த சர்க்குலர் பார்த்தா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஆட்டமோட ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் ஒன் இஸ் நியூக்ளியஸ், அனதர் ஒன் இஸ் ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னா அதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் ஆர்பிட்ல எலக்ட்ரான் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். இன்சைட் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்ல எது ரெண்டும் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இன்சைட் த நியூக்ளியஸ்ல 2 சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன் இஸ் புரோட்டான், அனதர் ஒன் இஸ் நியூட்ரான். ஸோ இந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது அதை நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்து ஒரே வேர்டுல சொல்லும் போது அதர்வைஸ் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியான்ஸ் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்து சொல்லும் போது நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ், நியூட்ரான் இஸ் ஏ நியூட்ரல் சார்ஜ், நோ சார்ஜ். ஸோ பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம் ஆட்டமோட சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுல மெயின் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இல்லாம வேற என்னென்ன
சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் டூ யூ நோல நமக்கு கொடுத்துருக்காங்க. Besides the fundamental particles like proton, electron and neutron, some more particles are discovered in the nucleus of an atom. So proton, electron, neutron இல்லாம some other particles இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா mesons, neutrino, antineutrino, positrons. So இந்த மாதிரி ஆட்டம்ல ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இல்லாம மெசான்கள், நியூட்ரினோக்கள், ஆன்டி நியூட்ரினோக்கள், பாசிட்ரான்கள் அப்படிங்கிற அடிப்படை துகள்களும் இருக்கு. பட் அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மாஸ் நெக்லிஜியபிள், சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதை நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது. ஓரளவுக்கு மாஸ்ல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறதுனால அதை மட்டும் மெயின் சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னா என்ன, அதனுடைய சார்ஜ் அண்ட் தென் அது ஆட்டம்ல எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.